அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வியை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷன் எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே கேள்வியை பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேள்வி என்னன்றதை சொல்கிறேன். இப்போது ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க, 3 விஷயம் தனித்தனியாக கொடுப்பாங்க. ஒன்று எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒன்று வந்து இப்போது நம்ம படிக்கிறதே எடுத்துப்போம், சரிங்களா? நம்ம படிக்கிறோம் இல்லை, அதையும் எடுத்துப்போம். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வச்சுப்போம். அதே மாதிரி இரண்டாவது போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மூன்றாவது ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இந்த 3 பேருக்கும் வந்து அவங்க தனித்தனி படம் கொடுத்துருவாங்க, அதாவது வெண்படம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை நம்ம கொடுக்கணும். இப்போது கேள்வி என்னன்னு பாருங்கள். கேள்வியில் இப்போ சப்போஸ் நம்ம வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சி. அடுத்து இது வந்து போலீஸ்க்கு படிக்கிறாங்க. இந்த வட்டத்தில் இருக்கிறவங்க வந்து ரயில்வேக்கு படிக்கிறவங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சப்போஸ் நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து 10 பேர்னு சொல்லிட்டாங்கன்னா, இங்கே வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த முக்கோணம் வந்து டிஎன்பிஎஸ்சி குறிக்குதுங்களா, அதே மாதிரி இந்த சதுரம் வந்து போலீஸை குறிக்கும், இந்த வட்டம் வந்து ரயில்வே படிக்கிறவங்கள குறிக்கும், சரிங்களா? இப்போது இந்த 10 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிப்பாங்க, ஏன்னா அது வந்து முக்கோணத்தில் மட்டும் இருக்குது. இதே வந்து போலீஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு 20 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ரயில்வே வந்து ஒரு 30 பேர் படிக்கிறாங்க. இப்போது இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியும் ரயில்வேவும் சேர்ந்து படிக்கிறவங்க, அதாவது ரெண்டுமே படிப்பாங்க, டிஎன்பிஎஸ்சியும் படிப்பாங்க, அதே சமயத்தில் ரயில்வேக்கும் ப்ரிப்பேர் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு 7 பேர்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது பாருங்க, டிஎன்பிஎஸ்சி ரயில்வேனா, ரயில்வேன்றது வந்து வட்டங்களா, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து முக்கோணம், ரெண்டுத்துக்கும் சமமாக, அதாவது ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடத்துல இருக்கிற ஆட்கள் தான் வந்து ரெண்டுமே படிக்கிறவங்க. அதே போல் இப்போது டிஎன்பிஎஸ்சியும் போலீஸ்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து முக்கோணம், போலீஸ் வந்து சதுரம், அப்போது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போது இது 3மே மீட் ஆகிற இடத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்போது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறவங்கன்னா இந்த முக்கோணத்துக்கு மட்டும் இருக்கணும், வேறு எதுலையுமே வந்து அது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 10 பேர் மட்டும் வரும், அது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறாங்க. இதே வந்து போலீஸ் மட்டும் படிக்கிறவங்கன்னா இந்த சதுரத்தை தவிர வேறு எதுலையுமே வந்து அது மீட் ஆகக்கூடாது, அப்படின்றவங்க வந்து 20 பேர். இது வந்து போலீஸ் மட்டும் படிக்கிறவங்க. இதே வந்து ரயில்வேக்கு மட்டும் படிக்கிறவங்க வந்து இந்த வட்டத்தில் மட்டும் இருக்கணும், வேறு எதுலையும் இருக்கக்கூடாது. இது வந்து 30 பேர். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த போலீஸ்க்கும் ரயில்வேக்கும் படிக்கிறவங்க வந்து ஒரு 6 பேர் வச்சுங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதில் என்னென்ன யார் யார் படிக்கிறாங்கன்றத அப்படியே டைரெக்டாக கேட்பாங்க, சரிங்களா? இப்போது டிஎன்பிஎஸ்சி போலீஸ் படிக்கணும், ஆனால் அவங்க வந்து ரயில்வேக்கு படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கணும், போலீஸ்க்கும் படிக்கணும். அப்போது டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்கணும், போலீஸ்லேயும் இருக்கணும், ஆனால் ரயில்வேல இருக்கக்கூடாதா? அப்போது ரயில்வேனா வட்டத்தில் இருக்கவே கூடாது. இப்போது இந்த 4 எண்களுமே வராது, வட்டத்தில் இருக்கிற அந்த 4 எண்களுமே வராது. டிஎன்பிஎஸ்சியும் படிக்கணும், போலீஸும் படிக்கணுன்றப்போ அதுக்கு காமனாக எது இருக்கோ அதுதான் வந்து அந்த கேள்விக்கான விடை. இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதே மாடலில் தான் கேட்பாங்க, ஆனால் கேள்வியை மட்டும் மாற்றுவாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது தனியாக டிஎன்பிஎஸ்சினா இங்கே முக்கோணத்தில் மட்டும் இருக்கணும், அது 10 பேர். தனியாக போலீஸ்னா சதுரத்தில் மட்டும் இருக்கணும், அது 20 பேர். தனியாக ரயில்வேக்கு மட்டும்னா இந்த வட்டத்தில் மட்டும் இருக்கணும், அது 30 பேர், சரிங்களா? அப்போது டிஎன்பிஎஸ்சினா 10 பேர், போலீஸ்னா 20 பேர், அதே ரயில்வே மட்டும்னா 30 பேர். இப்போது டிஎன்பிஎஸ்சியும் போலீஸும் சேர்த்து, அதாவது டிஎன்பிஎஸ்சியும் படிக்கணும், அவங்களே போலீஸும் படிக்கணும்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எதுன்னு பாருங்க. அதாவது முக்கோணத்துக்கும் சதுரத்துக்கும் காமனாக இருக்கிறது அந்த 5, அப்போது அந்த 5 பேர். இதே வந்து போலீஸ்க்கும் ரயில்வேக்கும் காமனாக இருக்கணும்னா சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் காமனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 6, அப்போது போலீஸுக்கும் ரயில்வேக்கும் படிக்கிறவங்க 6 பேர், அதாவது அது காமனாக இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சிக்கு ரயில்வேக்கும் படிக்கிறவங்க யார் இப்போ எத்தனை பேர்னு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ரயில்வே, டிஎன்பிஎஸ்சினா முக்கோணம், ரயில்வேனா வட்டம், இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது வந்து இந்த 7, அப்போது இது 7 பேர்.
இந்த மாதிரி காமனா இருக்கிறது சொல்லிட்டோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், ரயில்வே 3மே இருக்கணும்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், ரயில்வே 3த்தையுமே படிக்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றும் படிக்கிறோன்றதுனால டிஎன்பிஎஸ்சி 10 பேர், போலீஸ் 20 பேர், ரயில்வே 30 பேர் சொல்லிட்டு 3த்தையும் கூட்டக்கூடாது. 3த்தையுமே காமனா படிக்கணும். சரிங்களா? அது வந்து 3 படம் இருக்கு இல்லைங்களா? அதாவது முக்கோணம், சதுரம், வட்டம் 3த்துக்குமே காமனா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் வரும். இப்போ 3 எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து இந்த 3 பேர் தான். உங்களுக்கு வந்து கேள்வி வந்து எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா இந்த பேர் மட்டும் மாறி இருக்கும். ஆனா கேள்வியில என்ன கேட்குறாங்கன்றத கிளியரா பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அது மட்டும் தான் போதும். இப்போதைக்கு இந்த படத்துல என்னென்ன சொல்ல வரேன்றத தெரிஞ்சுக்கங்க. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். கேள்வி வந்து எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது ஒயிட் போர்டு மாதிரி வச்சு செட் பண்ணி எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் எதனா வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் மேக்ஸ் டாபிக் வந்து இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து ஒரே ஒரு 4 ட்ரிக் இருக்குது. அந்த 4 ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா இல்லாமல், சரிங்களா? ஃபார்முலா இல்லாமல் கேட்குற கேள்விகள்லாம் வந்து அந்த 4 ட்ரிக் வச்சு பேசிக் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அது யாருக்கு வேணுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.